அனைவருக்கும் வணக்கம். வாசகர்களால் நான், வாசகர்களுக்காக நான். ஒரு தம்பதியருக்கு ஒரு பெண் குழந்தை. கணவர் அரசு உத்தியோகத்தில் இருந்தார். அவர் தன் குழந்தையை தினமும் பள்ளியில் விட்டுவிட்டு 8ஆம் வகுப்பு படிக்கும் பெண் குழந்தை பள்ளியில் விட்டுவிட்டு வீட்டிற்கு வந்து டிஃபன் சாப்பிட்டு விட்டு அலுவலகத்துக்கு செல்வார். அன்றைய தினம் அவருக்கு மிகவும் சோர்வாக இருந்தது. தன் குழந்தையை, நீ ஆட்டோவில் செல்கின்றாயா? ஃபோன் செய்து ஆட்டோக்காரரை வர சொல்லட்டுமா? எனக்கு இன்று சோர்வாக இருக்கின்றது, என்னவென்று தெரியவில்லை என்று சொன்னார். அதற்கு பெண் குழந்தை, அப்பா நீங்கள் தான் வர வேண்டும், சும்மா சொல்கிறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் தான் என்னை கொண்டாந்து விட வேண்டும் என்று சொல்லியது. சரி வா, இந்த 15 நிமிஷத்தில் எனக்கு என்ன ஆகிடப்போகுது? நம்ம குழந்தைக்கு இல்லாததா? வா, என்னை கொண்டாந்து விட்டு நான் வந்து குளித்து விட்டு அப்புறம் பிறகு சாப்பிட்டு கிளம்புகின்றேன் என்று சொன்னார். தாயோ, அப்பா தான் சொல்கின்றாரே, ஏன் இப்படி செய்கின்றாய் என்று கோபமாக திட்டினார். அம்மா, அப்பாவே போகலான்னு சொல்கிறாரு, நீ ஏங்கம்மா அப்படி என்று சொல்லியது. இல்லை, நான் வேண்டாம் என்று சொல்கின்றேன் என்று தாய் சொல்லினார். இவர் தகப்பன், வா வண்டியில் ஏறு என்று சொன்னார். திடீரென்று நடுவழியில் பிரேக் போட்டு நிறுத்திவிட்டார். முடியவில்லை என்று கீழே விழுந்து விட்டார். விழுந்தவர் எழுந்திருக்கவில்லை. அந்த குழந்தை அப்பா அப்பா என்று கத்தியது. அனைவரும் கூடிவிட்டனர். பள்ளிக்கு அருகிலேயே இந்த சம்பவம் நடந்துவிட்டது. அனைவரும் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் செய்து அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கூட்டி சென்றார்கள். இவர் முடிந்து விட்டார் என்று சொல்லிவிட்டார்கள். என்ன செய்வது? மனைவிக்கும் கால் செய்தார்கள். குழந்தை அலறியது. அப்புறம் உறவினர்களுக்கு தகவல் கொடுத்து அனைவரும் அங்கே அரசு மருத்துவமனையில் கூடி எல்லா ஏற்பாடும் செய்துவிட்டு வீட்டிற்கு கொண்டு சென்றார்கள். அன்றிலிருந்து இந்த தாய் குழந்தையை திட்டிக் கொண்டே இருந்தார்.